ஆண்டவருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 18. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 18. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். இதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் தியானிக்கும் பொழுது, நாவினாலும் வசனத்தினாலும் மட்டுமல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் நாவினால் நிறைய காரியங்களை குறித்து பேசுவார்கள், மற்றவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதே போல் வசனத்தை குறித்து மற்றவர்களுக்கு போதிக்கிறாங்க. ஆனால் அதை கிரியைகளிலே செய்கிறார்களா அவங்களுடைய வாழ்க்கையில் என்று பார்க்கும் பொழுது பல காரியங்களை அதில் செய்யாமல் நாம் தவறப்படுகிறோம். இதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை படிக்கும் பொழுது எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வந்தது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 23ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஜனங்களையும் சீஷரையும் பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்கிறாருன்னு பார்க்கும்போது 3வது வசனம், ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள் என்று இங்கு கூறப்பட்டிருக்கிறது. யாரை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் சொல்லுவதெல்லாம் நீங்கள் கேட்டுங்க, ஆனால் அவங்களுடைய செய்கையின்படியோ செய்யாதிருங்க. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, ஆனால் சொல்கிறாங்க, ஆனால் செய்கிறது இல்லை என்று நாம் பார்க்கிறோம். 2வது வசனத்தில், வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். மோசேயினுடைய ஆசனத்தில் வேத பாரகரும் பரிசேயரும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவங்க தான் என்ன பண்ணுறாங்களாம், சொல்கிறாங்களாம், ஆனால் அவங்களுடைய கிரியைகளில் அவர்கள் செய்வதில்லை என்று இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். மோசேயோட ஆசனத்தில் யார் உட்கார்ந்துருக்குதுன்னு பார்க்கும் பொழுது வேத பாரகர், வேத அறிஞர்களும் பரிசேயரும் இருக்கிறாங்க. அவங்க ஆண்டவருடைய காரியங்களை, ஆண்டவருடைய பல விஷயங்களை மற்றவர்களுக்கு போதிக்கிறார்கள். ஆனால் போதிக்கிறவர்கள் அவர்கள் செய்யாதிருக்கிறார்கள் என்று தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பல காரியங்கள் நம்ம கூட அட்வைஸ் நிறைய பேருக்கு பல காரியங்கள் சொல்லுவோம், ஆண்டவருடைய சத்தியங்களை பல பேருக்கு சொல்லியிருப்போம். ஆனால் அது நம்மளுடைய வாழ்விலே செய்கிறோமா என்று பார்க்கும் பொழுது செய்யாமல் தவறுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சொல்லணும், செய்கையிலையும் நம்ம காட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. அதே போல தான் பவுல் அவர்களும் சொல்லுவார்கள். ரோமர் 2ஆம் அதிகாரத்தில், மற்றவர்களை போதிக்கிற நீ, மற்றவர்களுக்கு போதனை சொல்லுகிற நீ களவு செய்யக்கூடாது என்று போதிக்கிற நீ களவு செய்யலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? அது மாதிரி பல காரியங்களை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. போதிக்கிற ஒவ்வொருவரும் செய்கையிலும் காட்ட வேண்டும். அதுதான் அந்த வசனம் நமக்கு நம் செய்கையை காட்டும் பொழுது தான் நமக்கு சாட்சி கொடுக்கிறதா இருக்கிறது. யோவானில் எழுதியிருக்கிற சுவிசேஷத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறதான வார்த்தையை இந்த இடத்துல பார்க்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அது உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்று. கிரியைகள் சாட்சி கொடுக்கிறதா இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். நாம் சொல்லுகிறோம், ஆனால் செய்கிறதில்லை. ஆனால் அந்த இடத்துல நம் கிரியைகளை மூலமாக வெளிப்படுத்தும் போது தான் சாட்சி கொடுக்கிறதா இருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்தே சொல்லுகிறார்கள், நான் நிறைய சொல்லி இருக்கிறேன், ஆனால் என் கிரியைகள் நிமித்தமாவது அதை நீங்கள் நம்ப வேண்டும். என் கிரியைகளே என் பிதாவினால்
என் பிதாவினுடைய காரியமாய் நாமத்தினால செய்கிற ஒவ்வொரு காரியங்கள், கிரியைகள் எல்லாமே சாட்சி கொடுக்கிறதாய் இந்த இடத்துல பார்க்கிறோம். நிறைய காரியங்களை நம்ம ஆண்டவரை குறித்து நாம் போதிக்கிறோம். ஆனால் போதிப்பது மட்டுமல்ல, அதை செயல்களிலும் கிரியைகள் நிமித்தமாய் அதை நாம் காட்டும் பொழுது தான் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும், பூரணப்படும். அது தான் அந்த வசனங்கள் நம்மை குறித்து சாட்சியிடுகிறது. சாட்சி எதனால் வருகிறது என்று பார்க்கும்போது கிரியைகள் நிமித்தமாய் மட்டுமே தான். நம் வசனத்தை சொல்லிக் கொள்ளுகிறோம், நாவினால் பேசுகிறோம், ஆனால் நம் கிரியையில் அதை காட்டாமல் இருக்கும்பொழுது ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. ஆனால் கிரியையிலே காட்டும் பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது, பூரணப்படுகிறது, நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறதா இருக்கிறது. அதனால நாம் ஒவ்வொருவரும் நாம் மற்றவரிடத்துல போதிக்கும் பொழுதும் இல்லை மற்றவரிடத்தில் ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுதும் அதை நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். அதுதான் பவுல் அவர்கள் அழகா சொல்லியிருக்கிறாங்க. நீ விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீயே செய்யும் பொழுது உனக்கு நீயே போதிக்காமல் இருக்கலாமா? அப்போ போதனை முதலாவது நமக்கு தேவைப்படுகிறது. முதலாவது நம்மளுடைய வாழ்க்கையில போதனை மிக மிக முக்கியமாக இருக்கும். முதலாவது நாம் சரி செய்து அதில் நாம் கிரியைகள் நிமித்தமாய் காட்டும் பொழுது தான் மற்றவர்களிடத்தில் நாம் போதிக்கும் பொழுது அது நம்மளை குறித்து சாட்சி கிடைக்கிறவர்களாக இருக்கிறபடியினால இந்த வார்த்தைகள் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறது. கிரியையினால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று நாம் சாட்சி கொடுக்கிறவர்களாக இருப்பதினால் வசனத்தினால் மட்டுமல்ல, நாவினால் மட்டுமல்ல, கிரியைகள் நிமித்தமாய் காட்ட வேண்டும். இதற்கு ஒரு அழகான ஒரு ஊமை ஒன்று இருக்கிறது. நல்ல சமாரியன் குறித்து ஒரு ஊமை பார்க்கும் பொழுது அதில் லேவியன் அந்த பக்கம் போவாங்க, ஆனால் அவங்கள என்ன பண்ணல, பார்க்கல. அது போல தான் ஆனால் சமாரியன் அந்த வழியாக போகிறாரு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய சொந்த வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு கிரிகள் நிமித்தமாய் காட்டினாங்க. ஆனால் ஒரு லேவியன் என்ன பண்ணல, அவரை பார்க்கல. ஒரு ஆசாரியன் அதை கவனிக்காமல் பார்த்து ஒதுங்கி போகிறாங்க. ஆனால் கிரியைகளை காட்டவில்லை. ஆனால் அவர்கள் மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்கள், ஆண்டவருடைய வசனத்தை கற்றுக்கொண்டவர்கள். ஆனால் அவருடைய கிரியைகளை அவர்கள் காட்டவில்லை. கிரியைகளை காட்டினால் மட்டுமே நமக்கு ஆண்டவருடைய பிள்ளை என்று நமக்கு சாட்சி கொடுக்கிறதா இருக்கிறது. அதனால் கிரியைகள் மிக மிக முக்கியம். கிரியைகள் நிமித்தமாய் தான் ஆண்டவருடைய பிள்ளை என்று மற்றவர்களுக்கு நாம் சாட்சியாய் நிற்போம். அதனால் வசனத்தினால் மாத்திரமல்ல, நாவினால் மாத்திரமல்ல, நாம் கிரியையினாலும் உண்மையினாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று நாம் சாட்சி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இப்படி செய்ய ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆமென்.